என்ன பார்க்குற? என்னடா இந்த மானக்கட்ட போய் விஷத்தை குடிச்சு சாகிறதுக்கு போயலாம் இங்கே உட்காந்து சாரை எடுத்து குடிச்சிட்டு இருக்கான்னு தானே நினைக்கிற? நான் ஏங்க அப்படி நினைக்க போறேன்? நினைக்க மாட்டேடி, ஆனா செயல்படுத்திட்டியடி. ஏங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் தப்பா தாண்டி புரிஞ்சுக்கிட்டேன். நீ நல்லவன்னு நான் தப்பா தாண்டி புரிஞ்சுக்கிட்டேன். என்னங்க நான் சொல்றேன். போயிடு போயிடு போடு. நான் இங்கேயாவது நிம்மதியா இருக்கேன், இங்கேயும் வந்து என் நிம்மதியை கெடுக்கலான்னு பார்க்குறியாடி? இங்க பாருங்க, நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசுறதுக்காக வரல. போடி. உங்களை பார்க்கறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க, அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். பார்க்க முடியாதுன்னு சொல்லு. இல்லைங்க, உங்களை பார்த்து பேசணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. நான் அவங்களுக்கு அதான் சொன்னேன்டி பார்க்க முடியாதுன்னு. இல்லைங்க, நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். உங்களை பார்த்துட்டு தான் போகணுங்கிறாங்க. ஏதோ முக்கியமான விஷயமா? எவங்கிட்டையும் எந்த முக்கியமான விஷயமும் எனக்கு இல்லை. முக்கியமானவங்கெல்லாம் எனக்கு பண்ணதெல்லாம் போதுண்டா சாமி. நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லு. இல்லைங்க, உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. உடனே நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப போய் எப்படிங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? நான் இருக்கேன்னு நீ ஏண்டி சொன்ன? இது என்னங்க வம்பா போச்சு? வந்திருக்கிற ஆள் முக்கியமான ஆளா இருந்து நாளைக்கே வீட்ல இருந்துகிட்டே உங்க பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா அதுக்கு என்ன திட்டுவீங்க? அதை நான் கேட்டுட்டு இருக்கணுமா? என்னங்க நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு கேட்டு. ஐயோ இருங்க. போங்க. ஏய் மசக்கா, என்ன யாரோ பார்க்கணும்னு சொன்னாங்களாமே? அதை உட்காந்துருக்காரு அவர் தானே? சார் வணக்கம் சார். நீ தான் என்ன பார்க்கணும்னு சொன்ன? ஆமாம் சார். நான் உன்னை முன்ன பார்த்ததே இல்லை, என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். இப்போ தான் பார்த்துட்டோமே சார், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். உட்கார்றா.
ஏண்டா ஆம்பளையே இப்படி பார்க்குறிய அவனா நீ சிரிக்கிறான் பாரியா ஆ சிரிக்கிற ஓகே மிஸ்டர் குட்டி, ஆ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் மறைக்காம பதில் சொல்லணும். நீ கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுமா? ஆமா. இது என்ன கோன் பண்ணிக்க குரோர்பதி நிகழ்ச்சியாடா? ம் இங்கே நீலாம் கேள்வி கேட்கக்கூடாது, நான் தான் கேட்பேன். என் வீட்டு நாய் கூட அவன்கிட்ட கேள்வி கேட்கும், பதில் சொல்லும். ஆ ஆமாம், ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்னை பார்க்கணும்னு சொன்னேன். ஆ எதுக்கு? ஏன்டா அப்படி போய் சொன்ன? ஒன்றும் இல்லை மிஸ்டர் குட்டி, உங்களுக்கு வந்திருக்கிற மனக்குழப்பம், அதாவது மன அழுத்தம் எவ்வளோ நாளாக இருக்குது உங்களுக்கு? என்னது மனக்குழப்பம் மன அழுத்தமா? ஏன்டா எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டுப்ப? ஏன்டா அப்படி ஒரு கேள்வி கேட்ட? சரி, இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி கேட்குறேன். இப்போ உங்கள் மனநிலையில் என்னடா யோசிக்கிற? ஏதாவது புதுசாக ஃபீல் பண்ணுறீங்களா? புதுசானா? அதாவது சோகமா இல்லை கனமா, வெளியில் சொல்ல முடியாமல் நீங்களா மனசுக்குள்ளே தவிக்கிறீங்களா? சொல்லுங்க குட்டி, வெளிப்படையாக சொல்லுங்க. இதெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுவேன்? இல்லைன்னு என்ன பண்ணுவேன்? சார், இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் கேட்குறிய? யாரா நீ? நான் ஒரு டாக்டர். டாக்டராண்டா சிரிக்கிறான் பாரு. அதுக்கும் ஏன்டா டேய், உன்னை பார்த்தா கம்பவுண்டர் மாதிரியே தெரில, டாக்டர்னு போய் சொல்கிறியா? சொட்டை இருந்தா டாக்டராடா? என்னடா பேர் உனக்கு? விஸ்வநாதன் என் பேர் சார். காசி விஸ்வநாதன் என்ன பெருமையாக சொல்லுவாங்க. ஓ ஆஹா, உனக்கு விஸ்வநாதனே தப்பு, இதில் காசி விஸ்வநாதனா? சாரா தம்பி, டாக்டர்னு சொல்கிறேன்லடா, கழுத்தில் ஒன்று போட்டிருப்பியா மாலை, அதான்டா காதில் சொல்லி நெஞ்சில் வச்சு பார்ப்பியா, அதான்டா செத்து மூதேவி முண்டா செத்துடா பண்ணாட மண்டைய பாரு, தண்டகரமாக இருந்தால் சொல்லேன்டா. நான் ஒரு மனநல மருத்துவர் சார். ஓ, அப்போ அது உனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஆமாம், இங்கே எதுக்கு வந்த? உன்னை யார் வர சொன்னா? ஏய், வீட்டுக்குள்ள ஏன்டா பார்க்குற? என் பொண்டாட்டி வர சொன்னாளா? சொல்லுடா, சொல்லேன்டா மூதேவி. அதுக்கும் சிரிக்கிறான். சொல்லு, உன்னை தான் கேட்குறேன். என் பொண்டாட்டி வர சொன்னாளா? சொல்றா, யாரா வர சொன்னது? மாசி சார் தான் வர சொன்னாரு, உங்களை செக் பண்றதுக்காக சார். நான் என்ன பைத்தியமா? சொல்லு, நான் என்ன பைத்தியமா என்ன செக் பண்றதுக்கு? உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அப்படியே விட்டா சீரியஸ் ஆயிடும். முடிஞ்சா வீட்டில் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, இல்லைன்னா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னு மாசி சார் தான் சொன்னார். ஓ, முடிஞ்சா அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், இல்லைன்னா பைத்தியர் ஆஸ்பத்திரி கூட்டு போயிடுவேன். அதை ஏன் சார் பைத்தியக்கார ஆஸ்பத்திரின்னு சொல்றீங்க? மன நல்ல மருத்துவமனைன்னு சொல்லுங்க. ஓ, விளக்கம் கொடுக்குறியா? ஆமா சார். என்னண்ணே? சார், ஏன் சார் கதவை சாத்துறீங்க? சார், எதுக்கு கதவை சாத்துனீங்க? ட்ரீட்மெண்ட்டுக்கு தான். என்ன சார், எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இல்லை. சார் சார் என்ன சார் இப்படி பிஹேவ் பண்றீங்க? சார், யார் நீ? டாக்டர் சார், நல்லா பிஹேவ் பண்ண முடி கூடாது வளரல. சார். சார்,
யாரு சார், யாரு ஒரு டாக்டர் யாரு சார். நீ டாக்டர் ஏன் சார் இப்படி behave பண்றீங்க? மண்டல முடியே இல்ல மண்டல முடியல பிடிக்க முடியல நீ டாக்டர் நீ உனக்கெல்லாம் வந்து ஹெல்மெட்டே வேணாடா மண்டல வந்து பெயிண்ட் அடிச்சா போதும் சார், இன்மென்ட் சார், வந்து என்ன சார் டாக்டர்டா இப்படி பண்றீங்க? எந்திரா சார், விடுங்க சார். என்ன சார் இது? சார், ஒரு சார், பெரிய மனுஷன் இல்லடா சார், ஹாஸ்பிடல்ல பாருங்க. பெரிய மனுஷன் சார், பெரிய விடுங்க மனுஷன் சார். சார், விடுங்க சார். ஏய், சார், யார்ப்பா வெளியில? இந்த பைக் அடிக்கிறேன், சீக்கிரம் வாங்க. பெரிய மனுஷன் இல்லடா ஹாஸ்பிடல் சார், பைக் தூக்கி கொஞ்சம் பிடிங்க. டேய் புரா என்ன பைக்? என்ன பைக் சொல்ற? இருங்கண்ணே, என்னண்ணே? பைக் விடுடா, விடுடா, வெளியில இருங்க. பசங்க, போங்க. விடுடா, இருங்கண்ணே. என்ன பைத்தியம் சொல்றடா மண்டே இந்த பண்டாடு சும்மா இருங்க. இந்த பண்டாடு ஏய், இருங்கடா. டேய், புரா என்ன பைக் போங்க. புரா நீங்க என்ன பிடிக்கிறீங்க புரா டேய் டேய் சொன்னா கரை புரா டேய் என்ன டேய் அவன ஆடுறா பசங்க அவன ஆடுறா டாக்டர் டேய் எல்லாரும் காரணம் நீதானே டேய் எல்லாரும் நீதானே வச்சு காட்டு ஓட நான் கவுச்சி வேண்டியதா டேய் பசங்க புரா சொன்னா கேளு டேய் 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 ஏத்து வெளிய இருக்கு. டேய் கொண்டு போ. இருங்க. டேய் ஏய் ஒண்ணு கவுச்சி கவுச்சி டேய் வரண்டி ஆளு ஏய் ஏய் டேய் பசங்க சொன்னா கேளுடா டேய் டேய் நான் பைத்தியம் இல்லடா டேய் டேய் புடுடா டேய் இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சது அடுத்த நிமிஷம் நீங்க எல்லாரும் உள்ள இருப்பீங்க. உன்னை வெளியில விட்டா தான் நீ உன் வீட்டுக்கு தெரியும். இவனை கொண்டு போய் ரூம்ல அடடா. செல்லம் வா செல்லம் கையெடு. சந்தியா சொன்னா கேளு சந்தியா சந்தியா ப்ளீஸ் சந்தியா நான் உன்னை பேசணும் சந்தியா சந்தியா சொன்னா கேளு சந்தியா சந்தியா ப்ளீஸ் சொல்லிட்டே இருக்க கத்துடி இப்ப கத்து 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 என்ன உங்க அண்ணி போயிட்டாங்க தெரியுமா உன் குரலே ஒருத்திய பேச வச்சு உங்க அண்ணி நீ தான் பேசிட்டு இருக்க நினைச்சு போயிட்டாங்க அதுவும் நீ லண்டன்ல இருந்து பேசிட்டு இருக்க நினைச்சு போயிட்டாங்க கத்தி இப்போ சொல்றத கேளு இல்ல கொன்னுடுவேன் டேய் குட்டி பைத்தியங்கிற பட்டத்தோட உன்னை அனுப்பியாச்சு இனி என்னோட அடுத்த டார்கெட் மாசி அவனுக்கு ஒரு பட்டம் தயாரா இருக்கு அதுவும் நாளைக்கு மாசே மாசிங்க வணக்கம்யா மாசிங்க மாசே ஐயா அண்ணா அங்க இருக்காரு ஐயா இப்ப பார்க்க வேண்டாம் அண்ணா டென்ஷனா என்ன டென்ஷன் போடலாங்க டென்ஷன் டென்ஷன் ஏய் பண்ற ஏக்கத்தோட பண்ணிவிட்டு இங்க வந்து காலடிக்கு உட்காந்துருக்கியா தப்பு பண்ற மாசே தப்பு பண்ற என்னைய தப்புண்ண என்ன தப்புண்ண இங்க வந்து சவுண்ட் விடுற யோ சும்மா நடிக்காதயா அந்த சதிகாரி பேச்ச கேட்டு என்ன இவன் என் தங்கச்சி வீட்டை விட்டு துரத்துனா தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியும் வீட்டை விட்டு துரத்துனா அதோட நிறுத்தினியா இப்ப என் பிள்ளைய வெளியில துரத்திருக்கா சும்மா துரத்திருக்கா பைத்தியக்கார பட்டம் கொடுத்து ஆஸ்பத்திரியோட சேர்த்திருக்கா பெத்த வைக்கிற முறையில் சொல்றியா அவன் இங்க பார்க்கும்போது எனக்கு பைத்தியம் பிடிக்கலன்னு கதறாயா நானும் அவங்கள்ட்ட எவ்வளவு அவனுக்கு பைத்தியம் பிடிக்கல விட்டுருக்கேன்னு கெஞ்சினேன்
என் கண்ணு முன்னாடியே கதற கதற அவனுக்கு காரணம் சாக்க வைக்கிறாங்க ஐயா. நீ எங்களை துரத்துனதுனால எந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்ட அவன் தான் துரத்தன இங்க வந்து கத்திட்டு இருக்க. சும்மாவா உங்களை துரத்துனேன்? நீயும் உன் தங்கச்சி சேர்ந்து என் குழந்தை கொல்ல பாத்தீங்க, அதனாலதான் உங்களை துரத்துனேன். யாரு அந்த களவாணிக்கு சொன்னா நீ நம்புறியா? யோ அன்னை கேட்டதையா இன்னைக்கும் கேக்குறேன். உன் பிள்ளைய கொலை பண்ணி எங்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? எல்லாம் எங்கிட்ட இருக்கிற பணத்துக்காகத்தான். இது வரைக்கும் எனக்கு ஒரு வாரிசு இல்லைன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தீங்க. கடைசியா பவித்ரா மூலியமா எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு அப்படியே ஆடி போயிட்டீங்க. அட நீங்களாவது பரவாயில்லையா, பணத்துக்காக ஆசைப்பட்டீங்க. தாலி கட்டின பொண்டாட்டி எனக்கு சூனிய வைக்கிறாயா? சூனிய வைக்கிறா. எனக்கு கைகால் போனா கூட பரவாயில்ல, நான் முடங்கி கிடக்குன்னு அவன் நினைக்கிறா. அட அதுவும் பரவாயில்ல, நீ பெத்த பையனை நான் கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்சியா? ஆனா அவன் அப்படி நினைச்சானா? அவன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் அதை கொஞ்சமாவது அவன் நினைச்சு பார்த்தானா? சொன்ன வாய் கூசுதியா? அவன் பொண்டாட்டி நான் வச்சிருக்கேன். போய போ. அதுக்காக அவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவியா? உன் மகன் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கான். யாரு எங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில என் மகன் இருக்கணுமா? இங்க பார், நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். நீர் இங்க நின்னு பேசிட்டு இருந்த சித்தப்பன் கூட பார்க்க மாட்டேன், மரியாதை கெட்டுடும்.